ஹாய் மக்களே, நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ராசிபுரம் மல்லூர் அருகில் உள்ள தொட்டிய வலசில் அமைந்துள்ள ஸ்ரீ அல்லேரி முனியப்பன் ஆலயத்துக்கு வந்திருக்கோம். இந்த முனியப்பன் ஆலயத்தில் சுற்றியும் மலை பகுதியில் நடுவில் அமைந்திருக்காரு. நம்ம முன்னோர்களால் அதாவது ஆயிரக்கணக்கான நூற்றாண்டுகளுக்கு முன்னோர்களால் வைக்கப்பட்ட இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கோம். இந்த ஆலயத்தை பற்றி வாங்க ஐயா கிட்ட, பூசாரி ஐயா கிட்ட கேட்கலாம். வாங்க ஐயா. வணக்கம். வணக்கம். இந்த ஆலயம் எப்படி இருக்கு, எது மாதிரி இருக்குங்கய்யா, உங்களுடைய கருத்து என்ன? இந்த கோயில் வந்து நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் மல்லூர் அருகில் தொட்டிவலசு கிராமத்தில் இருக்குது. இது வந்து ஃபுல்லாக ஏரி, அள்ளி ஏரி. அதாவது அந்த காலத்தில் அல்லிப்பூ அதிகமாக இருந்ததுனால அள்ளி ஏரி முனியப்பன். இவர்கிட்ட வந்து எந்த கோரிக்கை வச்சாலும் உடனுக்குடனே நிறைவேறும். இந்த குழந்தைகள் இல்லாதது, கண் திருஷ்டி, கண் பருவை, திருமணம் ஆகாதீங்க, இந்த மாதிரி பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் இந்த ஐயங்கிட்ட வந்தால் சரி பண்ணி கொடுப்பாரு. இது வந்து இப்போ இன்னைக்கு இந்த கோயில் வந்து ரொம்ப காலமாக கிட்டத்தட்ட யார் வச்சாங்க உருவாக்காங்கன்னு சொல்கிற அளவுக்கு. அதே மாதிரி குறிப்பிட்ட ஆண்டுகளும் சொல்ல முடியாது. அதெல்லாம் ரொம்ப பழமையாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. பழமையான கோயில். எந்த வேண்டுதலையும் உடனுக்குடனே நிறைவேறும். இப்போ உடம்பு சரியில்லாதவங்களுக்கு இது கூட இந்த அருவா வச்சதெல்லாம் ஒரு உடம்பு சரியில்லாத வச்சது தான். இது வந்து 22 அடி உயரம் அருவா. இதே உடம்பு சரியில்லாத வச்சது தான். அதனால எந்த கோரிக்கையும் உடனுக்குடனே நடக்குன்னு வச்சுக்கோங்க. அதேமாரி இந்த உடம்பு சரியில்லாதவங்க, இந்த கண் திருஷ்டி, கண் பருவை, செய்வனை, தொழிலில் போட்டி போடாமல், இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் இந்த மாதிரி விலங்கு வச்சு அடிப்போம். கட்டுவாரத்தனை கட்டுறது. இந்த மாதிரி விலங்கு வச்சோம்னா எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் தீரும். இந்த மாதிரி தீர்த்து கொடுப்பான்னு வச்சுங்களேன் ஐயா. அதாவது வெள்ளி, செவ்வாய் இந்த மாதிரி நாளில், அமாவாசை பௌர்ணமிலாம் இங்கே குறி சொல்கிறதான்னு சொல்கிறாங்க. வெள்ளிக்கிழமை அமாவாசை மணி 12 மணிக்கு மதியம் 12 மணிக்கு வந்தீங்கன்னா ஒரு ஐயா வருவார். அவர் கத்தி மேல நின்று வாக்கு சொல்லுவார். கத்தி மேல 7 கத்தி மேல நின்று அவர் வாக்கு சொல்லுவார். அவர் சொல்ற வாக்கு கரெக்டா இருக்கும். தினசரி பூவாக்கு நாங்கள் டெய்லியும் பார்ப்போம். காலையில 6 மணிலேருந்து சாயந்தரம் 3 மணி வரைக்கும் பூவாக்கு டெய்லியுமே உண்டு. வாக்கு கேட்குற மாதிரி இருந்தால், சாமி வாக்கு கேட்குற மாதிரி இருந்தால், அருள் வாக்கு கேட்குறதுனா கத்தி மேல சொல்றது அமாவாசைக்கு. வெள்ளிக்கிழமை வந்து பாதக்கோட்டிலேருந்து சொல்லுவாங்க. சரி சரி ஐயா. நம்ம பார்த்துருக்கோம், இந்த வேல்னா இங்கே அதிகமாக இருக்குது. இந்த வேலு மணி இது எல்லாமே வேண்டுதலை கட்டுறது தான். ஆமாங்க, வேண்டுதலைக்காக கட்டுறது தான். எல்லாமே வேண்டுதலைக்காக கட்டுறது. பல பிரச்சனைகளை தீர்ப்பு வைக்கும் அல்லேரி முனியப்பன், ஸ்ரீ அல்லேரி முனியப்பன் பற்றி நம்ம ஐயா சொல்லியிருக்காங்க. நம்ம வரவழியிலும் பார்த்தோம், ஒரு காட்டுப்பகுதியும் மலைப்பகுதியை கடந்து வந்திருக்கோம். இது அவங்களுக்கே தெரில இது எப்போ வச்சாங்க அப்படின்ட்டு, அவங்களுக்கே தெரியல. வரவழியிலும் பார்த்தோம், ஒரு காட்டுப்பகுதியும் மலைப்பகுதியை கடந்து வந்திருக்கோம். இது அவங்களுக்கே தெரில இது எப்போ வச்சாங்க அப்படின்ட்டு, அவங்களுக்கே தெரியல. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னோர்களால் வைக்கப்பட்ட இந்த ஆலயத்திற்கு வாங்க, வந்து வேண்டுதலை வச்சுட்டு போங்க. கண்டிப்பாக நிறைவேறும்.